வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எப்பேற்பட்ட மாற்றம் நிகழணும்னு நாம நினைச்சோமோ அது நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிற்பாடா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டாக அப்படி சொல்லலாம். பட் நான் ஓவராலாக சொல்லலை. சட்டப்பேரவை நிகழ்வுகள் சார்ந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஆர்வம் வந்திருக்குல்ல, நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இதை பற்றியும் அசம்பிளிக்குள்ளே நடந்திருக்க பல விஷயங்கள் இருக்கு. அதுவும் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல சிவகுமார், என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு இருக்காப்புல. இது எழுத பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இதுதான் உண்மையான மாற்றம்ல. அதாவது ஓட்டு போகிறதுக்காக வரிசையில் நிற்பாங்க பார்த்தா ரொம்ப நேரம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜனநாயக கடமையாற்ற எந்த அளவுக்கெல்லாம் முன் வராங்கன்னு இதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் இருக்குல்ல, இதை லைவாக பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அணிவகுத்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல இது போல விஷயங்களை பார்க்குறதுக்கு. திமுக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, 100 நாட்களில் தாவேக ஆட்சியில் 540க்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. பேரவையில் இதை பற்றி கேள்வி கேட்டால் இந்த அமைச்சர்கள்லாம் சம்மந்தம்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்ட்டு இன்னைக்கான அசம்பிளி செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தாங்க. ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சா, நிறைய விஷயங்கள் கேட்க போகிறாங்க திமுக. அதுக்கு தாவேக அமைச்சர்கள் எந்த அளவுக்கு பதில் கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பு பீக்குக்கு போயிடுச்சா, அவை ஆரம்பிச்சதுங்க. பெரும்பாலான கட்சிகள் ஒன்று சேர்ந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஏடிஎம்கே, திமுக எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன், பாமக, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன். கர்நாடகா வனத்துறையால் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா, 3 தமிழர்கள். இந்த விஷயத்தை பற்றி தான் முதல்ல எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார், சிபிஐ இந்த விஷயத்தை விசாரிக்கணும்னு அவர் ஒரு போட்டாருங்க. இவர் சொன்ன இதே விஷயத்தை தான் அவையில் இருந்த பெரும்பாலானவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாங்க கரெக்டுங்க, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ட்டு. தாரகை இருக்காங்களே காங்கிரஸோட எம்எல்ஏ, அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. தாவேகா கூட்டணியில் இருக்காங்க, மக்கள் அரசியல மறந்துடாதீங்க, சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. தமிழர்கள்னா இலக்காரமா அப்படின்னு பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்கிறது, காங்கிரஸோட எம்எல்ஏ. என்னென்ன பேசினா நீங்களே கேளுங்களேன். கர்நாடகா வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். இப்பிரச்சனையின் உண்மை நிலையை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது என்று கூறி அரசியலின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக எம்எல்ஏ பாண்டியன் இருக்கார்ல, மனோஜ் பாண்டியன், அவர் என்ன சொன்னாரு, கர்நாடக அரசுக்கு நம்ம அரசு அழுத்தம் கொடுத்தே தீரணுங்க, இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாமகவை சேர்ந்த கணேஷ் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார், இது வெறும் தற்காப்புக்காக அப்படின்னு கர்நாடக அமைச்சர் பேசுகிறாருங்க. அவங்க அசம்பிளியில் சப்மிட் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டை. தற்காப்புக்குன்னா சுட்டு கொண்டுருவாங்களா, இது எப்படிங்க அப்படின்ற மாதிரி கணேஷ் அவர்களும் ஆதங்கத்தை பதிவு பண்ணாரு. சுட்டு கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா, இறந்தவுடன் வனத்துறையினர் அதனை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும், கொலை குற்ற வழக்கு பதிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உளவுத்துறையின் மூலமாக இவர்கள் தவறு புரிந்தவர்கள் என்பதை அறியும் வகையில் அவர்களுக்கு ஏதேனும்
அறிக்கையை பெற்றுதான் அதை செய்திருக்கின்றார்களா என்பதை எல்லாம் அறிந்த பின்புதான் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர்களை பாதுகாக்கின்றவர்கள் மீது கூட சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதற்காக இந்த அரசுடைய கவனத்தை ஈர்த்து அரசாங்கம், நம்முடைய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தமிழக அரசு மற்ற மாநில, அந்த கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இந்த கொலை வழக்கை கண்டித்து இது போன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. கர்நாடக அமைச்சரும் கூட பாதிக்கப்பட்டவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறது. இது குறித்து நேத்து ஆனால் வனத்துறை, கர்நாடக வனத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக சட்டமன்றத்தில், கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பேரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டேகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆவணம், அதாவது ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் சார்ந்து அமைச்சர் நிர்மல் இருக்கார்ல, இவர் பேச ஆரம்பிச்சார். என்ன சொன்னாப்புல, தேவையான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டு இருக்குங்க, சில நாட்களில் மொத்த ஆக்ஷனும் எடுத்து முடிச்சிருவோன்னு அவர் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. ஆனால் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சார்ந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீர் ஒத்துக்க மாட்டாங்களே. அதில் கொஞ்சம் இழுத்தடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் த டே கர்நாடகா சம்பவம், அது சார்ந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை இவ்வளோ நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் 3 தமிழர்கள் அப்படின்ற ஒரே விஷயம் மட்டும்தான். அதில் சிபிஐன்னு டைரெக்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் அரசு ஃபுல் பிளேஜாக கொண்டு வர வாய்ப்பு இல்லைல்ல, ரெக்கமெண்ட் சார்ந்தும் பெருசாக போக முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் தயக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் சில விஷயங்களை பேசினாப்புல நிர்மல்குமார் அவர்கள். அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கவங்களாம் என்னங்க சும்மா சம்மந்தம்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வேறு திடீர்னு எழுந்து அவர் ஸ்லைட்டாக ஒரு வாக்குவாதத்தை இனிஷியேட் பண்ணி விட்டார். சபாநாயகர் அதுக்கப்புறம், இல்லைங்க அமைச்சர் பேசினது தொடர்பில்லாத விஷயங்கள்னு சொன்னீங்களே, அதில் அவை குறிப்பிட்டு தான் நீக்கிறோம் அப்படின்னு எப்பவும் போல நியூட்ரலாக ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காரு சபாநாயகர். எல்லாம் நேரடியில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரியும் மாண்பு பாதுகாத்திருக்கணுன்ற மாதிரி சபாநாயகர் எல்லாருக்கும் ஒரு பொது அறிவுரையாக முன் வச்சிட்டாப்ல. இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும், இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும், இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும்.
அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்தது தான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்று பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்தும் இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க உட்காருங்க நான் பேசுறதுக்கு உட்காருங்க உட்காருங்க மாண்பு உட்காருங்க 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 மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க 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 ஒரு முடிவு சொல்ற உட்காருங்க ஒரு முடிவு சொல்ற உட்காருங்க உட்காருங்க சொல்லிடுங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும் இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் பேசுறீங்க அங்கிருந்து பேசுறது நீங்க பேசாதீங்க. மாண்பு உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க அவை முன்னவர் உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க என்ன நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே இதே போன்று முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் தீவிரமான ஆளுங்கட்சி எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக தான். அமைச்சர் ரஞ்சித்குமார் இருக்கார்ல, அவர் அவையிலே அறிவிச்சிட்டாருங்க, இந்த 3 பேரோட குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும்னு சட்டப்பேரவையிலே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. இத்தனை பேரும் பேரவைக்குள்ளே பேசியிருக்காங்களே, எந்த ஒரு மாநிலத்தை டார்கெட் பண்ணி? கர்நாடகா. அந்த கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்காரு DK சிவகுமார், இவர்கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, என்னங்க இது போல் நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு மாதிரி ஆதங்கப்பட்டாருங்க. என்ன சொன்னார், மாநிலங்களுக்கு தங்களுக்குன்னு சொந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது, எங்களுக்கும் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் இருக்குது, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பாரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், மற்றொரு மாநில நிர்வாகத்தில் எந்த மாநிலமும் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது ஓகே, ஒத்துக்கலாம். நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டேன்னுவீங்க, நாங்கள் அதை என்னன்னு கேட்கக்கூடாது. 3 தமிழர்களை சுட்டுக் கொள்வீங்க, அதை நாங்கள் ஏன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் உங்கள் மாநிலம் சார்ந்த பிரச்சனையா? எப்போவுமே தமிழர்கள் மேலே இருக்க வெறுப்பை எல்லாருமே கக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தில் தமிழர்களே குரல் கொடுக்கலன்னா வேற யாரும் எங்களுக்கு வந்து குரல் கொடுப்பா? குரல் கொடுக்கும்போது இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறீங்கன்னா எங்கள் குரலை ஊஞ்சிடுச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம், அங்கங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதில் இன்டர்ஃபியர் இன்னொருத்தவங்க பண்ணக்கூடாதுன்னு, அதை இன்னொரு நாட்டு விஷயத்தில் ஒரு நாடு தலையிடுறதுக்கு சமம் தான். ஆனால் அந்தந்த நாடுகளே பேசிக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு, பக்கத்து மாநிலம் தானே, பேசுறதுல என்ன தப்பு? பேசவும் மாட்டீங்க, தீர்வை கொடுக்கவும் மாட்டீங்க, உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பீங்கன்னா எல்லாரும் கேள்வியை கேட்டு தான் ஆகும். தமிழ்நாட்டில் கன்னடர்கள் 3 பேருக்கு இது போல் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இதே வார்த்தையாக சொல்லுங்கள் நீங்கள். அப்போ கொதிச்செழுந்து வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். டெல்லி நிதித்துறை ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் தெரிகிறதா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்ம தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள். இணக்கம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. மத்திய அரசோடு மாநில அரசு இந்த அளவுக்கு இணங்கி போக ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.